ஹாய். கேன்சர் சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டோம். இதய ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் இல்லையா, கார்டியாக் அரெஸ்ட், அது சம்பந்தமாக ஒரு வீடியோ. இப்போது ஜென்ரலாக மக்களுக்கிடையே இருக்கிற மருத்துவத்தில் இருக்கிற சில நம்பிக்கைகள், அதில் அறிவியல் சம்பந்தமான உண்மை இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், குழந்தைக்கு ஜுரம் வந்ததுன்னா நம்ம தலையில் ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சினிமாலெலாம் பார்த்துட்டு அதே நம்ம பழக்கமாக பண்ணுறோம் இல்லையா, அது சரியா நல்லதா? இந்த மாதிரி வினாக்களுக்கு விடைகள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சளி மற்றும் காய்ச்சல் பற்றிய தவறான கருத்துக்கள். குளிர்காலத்தில் நிறைய சளி பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு மித்து. ஆனால் இந்த சளி மற்றும் காய்ச்சல் உங்களுக்கு எதனால் வருதுன்னா வைரஸ்னால வருது இல்லையா. குளிர்காலத்தில் எல்லாரும் ஒரே இடத்துல கூட்டா இருக்கிறனால ஒருத்தருக்கு வந்ததுன்னா அது பிறருக்கு ஈஸியாக பரவுங்கிறது தான் உண்மை. காய்ச்சல்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அவசியம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது, அது தவறு. நீங்கள் நிறையா வைரஸ் தொற்றால் ஏற்படும் காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக்கள் தேவையில்லை. நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற பழக்கம் ரெகுலராக வந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வைரஸும் நீங்கள் எடுக்கிற ஆன்டிபயோட்டிக்கு எதிர்மறையான எப்படி அதை தாக்கு பிடிக்கிறதுங்கிறது கற்றுக்க ஆரம்பிக்குது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஆன்டிபயோட்டிக் அவசியமே இல்லை வியாதிக்கும் நீங்கள் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று. இது இது கூற்றுக்கு முரணானது. அதே மாதிரி வெங்காயத்தை அறையில் வச்சோம்னா வைரஸ் வராது, தொற்று தடுக்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு தவறான நம்பிக்கை. இதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை, நம்பிக்கை தான். பட் தென் இதுக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லைங்க. உணவு பற்றிய சில தவறான புரிதல்கள் என்ன? சூடான உணவை குளிர வைத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக ரொம்ப சூடாக சாப்பிட்றது தான் நம்ம தொண்டைக்கு சரியில்லை. அதுதான் உங்களுக்கு உணவு குழாயில் புற்றுநோய் வரதுக்கு ஸ்கோப் இருக்குன்னு சூடாக எதுவும் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அந்த உணவை சாப்பிட்டோம்னா அது நல்லது. அதனால் சூடான உணவு தான் சாப்பிட்ணும், சுட வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுன்னா அது அதில் கூற்று எதுவும் இல்லை, அது ப்ரூவ் ஆகலை அது. அதேமாதிரி எல்லா காய்கறியும் நீங்கள் வேக வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுமே தவறு, அது சரி கிடையாது. சூடான தண்ணியில் நீங்கள் அது காய்கறியை பண்ணுறப்ப ஊட்டச்சத்துக்கள் அதுலேருந்து போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், தக்காளி இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். நல்லா குளிர்ந்த நீர்லேயே நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாதா தண்ணியிலேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதை பச்சையாக கூட சாப்பிடலாம். ஆனால் உருளைக்கிழங்கு, பீன்ஸு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேக வச்சு தான் சாப்பிடணும். அதை நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட முடியாது. பால் மற்றும் மீன் இது ரெண்டையும் சாப்பிட்டா தோல் நோய் வரும் அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. இதில் அந்த மாதிரி வருங்கிறதுக்கு எந்த மாதிரியான ப்ரூஃபும் எங்கேயுமே இல்லைங்க. அதே மாதிரி ரத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் பற்றிய தவறான நம்பிக்கைகள். நமக்கு ரத்த சோகை உள்ளவங்க கருப்பு நிற உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். இது தவறான நம்பிக்கை. உணவோட நிறத்துக்கும் ரத்தம் உருவாகிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாதுங்க. அதில் நல்லா ரத்த சோகை இருந்ததுன்னா இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். நீங்கள் அது பண்ணாலே உங்களுக்கு ஹீமோகுளோபின் நார்மல் ஆகிடும். உங்களுக்கு இதே நோய் வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறதும் ஒரு தவறான கருத்துங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே நிறைய பேருக்கு இதே நோய் வருது. மெயினாக என்னென்னா அதிக உடல் எடை, புகைப்பிடித்தல், உடற்பயிற்சி இல்லாதது, இதெல்லாம் தான் காரணங்களாக அதில் கூறப்படுது. ஸோ அதனால் சிறு வயசுக்காரங்களுக்குமே இதே நோய் வரத்துக்கான ஸ்கோப் இருக்குது. ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் எதுவுமே ப்ரூஃப் இல்லைங்க. மிதமான அளவு உப்பு நமக்கு வேணும், இல்லாட்டி உங்களுக்கு கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் உப்பு குறைவாக எடுத்தீங்கன்னா அப்பப்போ அங்கங்கே மசில் கிராம்ஸ் வரதை நீங்கள் உணரலாம். அதனால் உப்போட அளவு ஓரளவு குறைங்க, ரொம்ப நிறுத்தணுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 5 கிராம் வரை உப்பு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மருத்துவரோட பரிந்துரை. சரி, குழந்தை வளர்ப்பு பற்றி சில தவறான கருத்துக்கள் என்னென்ன இருக்குது? குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் பனிக்கட்டி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான நம்பிக்கைங்க. திடீர் வெப்பநிலை மாற்றம் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கலாம். சாதாரண குளிர்ந்த துணியால் ஒத்தடம் கொடுப்பது பாதுகாப்பானது, அதனால் ஐஸ் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. குழந்தைகள் காய்ச்சல் இருந்து மீள பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நான் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காய்ச்சலின் போது அதிக திரவம் குழந்தைகளுக்கு வேணும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து பால் கொடுக்கறத நிறுத்தாதீங்க. பசி நேரத்தில் கொடுங்க, அது நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு ஜாஸ்திப்படுத்தும். நடக்க தாமதமாகும் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாக்கரை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டுலாம் பெரியவங்க சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை செய்யாதீங்க. இயற்கையாக அது வெளியில் வர்றதுக்கு இப்போ ஒரு முட்டை இருக்குது, அந்த முட்டையிலேருந்து அந்த
கோழி வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குன்ட்டு அதை உடச்சிங்கன்னா என்ன ஆகும்? இறகுகள் வளராது. அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் ஆகுங்க. வளர்ச்சி அடைகிற காலத்தில் அவங்க தவழ்ந்து மேலே எழுந்து நடக்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அதுக்கு செயற்கையாக எதுவும் சப்போர்ட் கொடுக்காதீங்க. இயற்கையாக விடுங்க. தானாக எழுந்து நடந்து நல்ல வலுவான ஒரு நடைப்பயிற்சி ஆகும். நடைவும் நல்லா வரும். அதே மாதிரி மூட்டு வலி மற்றும் எலும்பு ஆரோக்கியம் சம்பந்தமாக நமக்கு இருக்கிற சில மித்ஸு. முதுமையில் மூட்டு வலி தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது தவறான எண்ணம்ங்கிறது. முறையான உடற்பயிற்சி, சரியான உணவு பழக்கம், உடல் எடையை கட்டுப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா மூட்டு எப்பவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும், வலி வரவே வராது. கால்சியம் மாத்திரைகள் மட்டுமே எலும்பு வலிமைக்கு போதும் என்பது தவறு. விட்டமின் டி, உடற்பயிற்சி, புரதச்சத்து இது எல்லாமே நமக்கு வேணும். உடற்பயிற்சி முதலே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். அது சரி. பெண்கள் ஆரோக்கியம் பற்றிய தவறான நம்பிக்கைகள். மாதவிடாய் காலத்தில் புளிப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. சமச்சீர் உணவு முறையை நீங்கள் நாடலாம். கர்ப்ப காலத்தில் அதிகம் உண்ண வேண்டும், 2 பேருக்கு சேர்த்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறதுமே ஒரு தவறான எண்ணம். அதனால தரமான ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணுங்கிறது ஒரு உண்மை. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தோல் பராமரிப்பு சம்பந்தமான சில தவறான கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்கு. முகப்பரு வந்ததுன்னா டூத் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறதை நான் பார்த்துருக்கேன். நான் அது ரொம்ப தவறான நம்பிக்கை. இது இன்னொன்று என்னென்னா, அது எந்த மாதிரியான அது பரு வந்திருக்குன்னு தெரியாது, எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், முகமே உங்களுக்கு நிறைய பரவ ஆரம்பிச்சிடும் அது முகத்தில். அதனால் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிறது, ஒரு ஸ்கின் டாக்டர் போய் பாருங்கள், டெர்மடாலஜிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் மருந்து அப்ளை பண்ணுறது நல்லது. வெயிலில் செல்வது விட்டமின் டிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓரளவு உண்மை, இது இல்லைன்னு சொல்லலை. பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இந்த நேரத்தில் போகலாம், அந்த நேரத்தில் போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலை 10 மணிக்கு முன், இப்போ இருக்கிற வெயிலுக்கு காலை 10 மணிக்கு முன் இல்லாட்டி மாலை 4 மணிக்கு மேல் ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் நடந்து வந்தாலோ இல்லாட்டி வெயில் இருந்தாலே அது போதுமான விட்டமின் டி கொடுக்கும். நீங்கள் வெயிலில் தான் போய் நிற்கணும் இல்லை, வெயில் சார்ந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம உடல் பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த விட்டமின் டியை அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போகிறப்ப கூட உங்களுக்கு நல்லா தெரிய வரும். சரிங்க. நீங்கள் அவசியம் அறிஞ்சிக்க வேண்டிய சில மருத்துவ உண்மைகள் என்னன்னா, நம்பர் 1, 80% நோய்கள் முறையான முன்னெச்சரிக்கையால் தடுக்க முடியும். முதல்ல நமக்கு காஷன் கொடுக்கும் உடம்பு. அதாவது ஜலதோஷம் வரப்போகுதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும், பின்மண்டையில் வலி வர ஆரம்பிக்கும். அப்படின்னாலே உங்களுக்கு ஜலதோஷம் வர ஆரம்பிக்குதுன்ட்டு மருந்து மாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேவ்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் காகல் உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்களே, வெந்நீர் உப்பு தண்ணி போட்டு நீங்கள் கொப்பளிச்சுட்டு துப்பினீங்கனாலே, இது 2 மணி நேரத்துக்கு ஒரு செஞ்சுட்டே வந்தீங்கனாலே ஒரே நாளில் உங்களுக்கு சரியாயிடும். நாமளாக டாக்டர் சொல்கிறது என்னென்னா 1 டிகிரி நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலே அந்த ஜலதோஷம் வரத்துக்கான சிம்டம் ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறது மருத்துவரோட ஒரு ஆலோசனைங்க. அதே மாதிரி தினசரி 30 நிமிடம் நீங்கள் உடற்பயிற்சிக்காக டைம் ஒதுக்கியே ஆகணும். அது நோய் எதிர்ப்பு சக்தியை 40% ஜாஸ்தி பண்ணுதாங்க. முறையான கை கழுவுதல், வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தொற்று நோயை 50% வராமல் குறைக்கிறது. அதே மாதிரி 7லேருந்து 8 மணி நேரம் நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வேணும். அதுவும் இரவு தூக்கம் முக்கியம். எந்த 7 மணி நேரமோ கிடையாதுங்க. ராத்திரி ஒரு 9:30க்கு படுத்துட்டு காலையில் நீங்கள் 4:30க்கு எழுந்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஆயுர்வேதாலையும் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆயுளை 10 ஆண்டுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி தினமும் 5 வகை வண்ண காய்கறிகள் சாப்பிடுவது புற்றுநோய் ஆபத்தை 20% குறைக்கிறது. வாரம் 3 முறை 30 நிமிடம் நடை இதய நோய் ஆபத்தை 30% குறைக்குது. தினமும் சரிவிகித காலை உணவு உண்பவர்களுக்கு உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். காலை உணவை தவிர்ப்பவர்கள் மதிய நேரத்தில் அதிக உணவு உண்ணும் வாய்ப்பு 30% கூடுகிறது. அதே மாதிரி இரவு உணவு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிங்க. இந்த இரவு உணவு சாப்பிட்றது ரொம்ப லைட்டாக இருக்கட்டும். நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் வயிறு ஹெவியாக இருந்ததுன்னா தூக்கம் சட்டுன்னு வந்துடும். ஆனால் இந்த எருக்களிச்சிட்டு நெஞ்செரிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு ஸ்கோப் இருக்குது. அதனால் தூங்க போகிற நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் சாப்பாட்டை நீங்கள் முடிச்சிடுங்க. சரி, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாட்டுக்கு நாம் என்னென்ன செய்யலாம்? சமச்சீர் உணவுங்க, அதாவது பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நீங்கள் பல வண்ண காய்கறிகள் பழங்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. குறைந்தது 7 மணி நேரம் தூக்கம், இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், வாரத்திற்கு 150 நிமிடம் மிதமான உடற்பயிற்சி. 4வது பாயிண்ட், தினமும் 3 லிட்டர் தண்ணி நீங்கள் உடம்புக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குடிக்கணுங்கிறது மருத்துவர் ஆலோசனை. அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இன்னும் சில டிப்ஸ் என்னென்னா,
காலை உணர்வை தவிர்க்காதீர்கள், சாப்பிட்டுருங்க. காலையில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறிதளவு உணவு நல்லது. தூங்க செல்வதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாட்டை முடிச்சிடுங்க. நைட்டில் ஹெவியாக சாப்பிட வேண்டாமுங்க. தினம் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க. மது புகையிலை இது ரெண்டையுமே தவிர்த்து வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியுங்க. மருத்துவர்கிட்ட நீங்கள் போகணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்களே ஒரு மருத்துவராக மாற ஆரம்பிச்சிடுங்க உங்கள் வாழ்க்கை முறையை சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.